அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 30, 2026. நாம் நாளொரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 30வது பாசுரம். பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் திருமொழி 8வது பாசுரம். வாங்க பாசுரத்துக்குள்ளே போகலாம். மந்த மதலை குலாத்தை வழி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தியிருந்தவா காணீரே ஒளியிலையீர் வந்து காணீரே. இப்படி தான் பாட்டு முடியுது. வாங்க பாட்டுக்குண்டான வரிக்கு வரி அர்த்தத்துக்குள்ள நம்ம போகலாம். மந்த மதலை குலாத்தை வழி செய்து, வந்திருக்கும் சிறுவர்களுடைய கூட்டத்தை வலிக்கும்படி, அதாவது தோற்கடித்து விளையாடும். மதலைனா இங்கே சிறுவர்கள், குழந்தைகள் அப்படின்ற மாதிரி, ஒரே வயது சிறுவர்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். கிருஷ்ணர் கோகுலத்தில் சிறுவர்கள் கூட்டத்தோடு விளையாடுறார், அவங்க எல்லாத்தையும் தோற்கடிக்கிறார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். தந்த களிறு போல் தானே விளையாடும். தந்த களிறுனா யானையை தான் இங்கே குறிக்கிறாங்க. யானையோட குணம் என்னென்னா தானே தனக்கு விளையாண்டுக்கும், அதில் சந்தோஷம் அடைஞ்சிக்கும் அப்படின்றது. அந்த மாதிரி கிருஷ்ணர் இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒப்பிடுறாங்க. நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய, நந்தன்றது நந்தகோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணனோட வளர்ப்பு தந்தை. மதலைன்றது இங்கே மகன், அந்த பொருள் மகன், குழந்தை அப்படின்ற மாதிரி உள்ளது. நந்தனுடைய குழந்தை, நந்தகோபரின் மகனாகிய கிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உந்தி இருந்தவா காணேரே, அந்த குழந்தையோட தொப்புளை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த தொப்புள்ற எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த தொப்புள்ள இருந்து தான் பிரம்மர் இருக்கிறார். எல்லா கோயிலில் சயனித்திருக்கிற பெருமாள் சன்னதி போனீங்கன்னா அவர் தொப்புள் குடியிலேருந்து பிரம்மா இருப்பார். அந்த பிரம்மனை படைத்ததே நம்ம விஷ்ணு தான் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லுவாங்க. அந்த இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒளி இலையீர் வந்து காணீரே. ஒளி இலையீர்னா ஒலிக்கும், சத்தம் விடக்கூடிய ஆபரணங்களை வைத்து கொண்டு இருக்கிறவங்களாம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஒளின்றதை நம்ம வச்சுருக்கிற கொலுசு அந்த மாதிரி வச்சுக்கலாம், சலங்கை அந்த மாதிரி வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுருக்கிற எல்லாரும் பாருங்களேன் அப்படின்றாரு. ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொருத்தரை அழைப்பிடுகிறார், பாருங்கள் கிருஷ்ணா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இதில் ஒளியிலேயீர் வந்து காணீரே அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நன்றி. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறை நிறைய இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.